நீங்கள் என்ன பார்த்து கொண்டிருக்கதான் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. அது இடது பக்கத்தில் நம்ம திரும்பி ஆச்சங்கி சூப்பரான ஒரு ஊஞ்சல் இருக்குது. அதே இது மறுபடியும் நம்ம ஒரு இடது பக்கம் அப்படி பார்த்தாச்சங்கி வாலிபால் கோர்ட்டு பார்த்தீங்களா. அப்படியே ஒருத்தன் இது பண்ணிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க அவங்க எல்லாம். அதே அப்படியே நம்ம அப்படி ஃப்ரெண்டில் அப்படி போயிட்டுருக்கோம். இங்கே வலது பக்கத்தில் நீங்கள் பார்த்தாச்சங்கி இந்த சிப்லைனில் ஆட்கள் வந்துடுறாங்க. சிப்லைன்னா அந்த ஃப்ளைட் வந்து தண்ணியில் இறங்கி லேண்ட் ஆகக்கூடிய இடம். அதில் இந்த விளையாட்டு தான் ஆட்கள் வருவாங்க. அதான் நம்ம அடுத்து இப்போ இங்கே இருக்கணும். அந்த போட்டு ஏறக்கூடிய இடத்துல இருக்கும். அதில் ஃப்ரெண்டெல்லாம் கை கட்டுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஏறிட்டோம் போட்டில் நான் போயிட்டுருக்கோம் அந்த ஐலாண்டுக்கு. பக்கத்தில் அந்த போட்டெல்லாம் இது வேறு போட்டெல்லாம் தண்ணி இல்லைங்க. அது பார்த்தீங்களா. இதெல்லாம் ஃபிஷிங் போகிற போட்டு தான். அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே நம்ம கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இது பண்ணியிருக்கேன். இது அடுத்த ஐலாண்டுக்கு நம்ம வந்தாச்சு. இந்த ஐலாண்டோட பேர் வந்து ஹோரஃபுஷி. இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். அது இன்னி வரக்கூடிய இதில் நான் போட பார்க்குறேன். இது ஹோரஃபுஷி ஒரு ஐலாண்டில். இங்கே நம்ம இந்த போட்டு போய் இங்கே வேறு ஆட்கள் நம்ம இறங்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்கள இறக்கி விட்டுட்டு மறுபடியும் அவங்க இறங்கி போயிட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம இங்கேருந்து மறுபடியும் போட் எடுப்பாங்க. போட் எடுத்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகிறோம். இந்த ஐலாண்டு தான் நம்ம இலவந்து போயிட்டுருக்கோம். இது போட்டு ஃபுல்லாகவே கவராகவே இருக்குது. இது உள்ள நம்ம வீடியோ எடுத்தது. அதான் அந்த கிளாஸுக்கு அந்த மிரர் அந்த மாதிரி தெரியுதா. இப்போ நம்ம அந்த ஐலாண்டு பக்கத்தில் வந்துட்டோம். இது பின்னாடி சைடு அந்த ஐலாண்டுக்கு. இது நம்ம முன்னாடி போய் அந்த போட்டுக்கு நிற்கக்கூடிய இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி அங்கே இருக்கிறது ரொம்ப குறைவாக தான் இன்றைக்கி போட் அங்கே நிற்கிது. இல்லைன்னா ஃபுல்லாகவே அந்த இடத்துல போட் எடுத்து இருக்குது. ஏன்னா இங்கே தான் மேக்ஸிமம் உள்ள வலிய பணக்காரங்களுடைய போட்டெல்லாம் இங்கே தான் நிற்கும். ஆனால் இன்றைக்கி ரொம்ப இல்லை போட்டெல்லாம். இன்னும் ரொம்ப குறவு தான். நம்ம இப்போ இறங்கி போயிட்டுருக்கோம். பார்க்குறீங்க. இதை நம்ம போட்லேருந்து இறங்கி இப்போ அங்கே மேலே போகிறோம். இது பக்கத்தில் ஒரு போட் இருக்குது. அது ஒரு சப்ளை போட்டு தான். அதே இது நம்ம வந்த போட்டு 3 இன்ஜின் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த போட்டில் இந்த ஐலாண்ட்லேருந்து நம்ம ரெசார்ட்டுக்கு எதுங்களேன் சாதனை தேவை உண்டுங்க. இங்கேருந்து இது பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே போவாங்க. அடுத்து இது நைட் வருவாங்க. இது பகலில் இந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குல்ல பகலில். இது ஒரு ஐலாண்டு தான், ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் அந்த ஈவினிங்கில் பார்த்தீங்களா அந்த சூரியனுக்கு அந்த லைட்டும் அந்த சூரிய மறைகிறதும் அந்த அந்த வியூவே வேறு இதில் இருக்குது. அதை நான் கொஞ்சம் ஸ்லோவாட்டு தான் போட்டு காட்டியிருக்கேன். அதுங்க ரொம்ப அழகாக இருக்குல்ல பாருங்க. நமக்கு 1-2 பாக்கிகளுக்கு நல்ல அழகாக இருக்கும். இவங்க எல்லாம் இங்கே உள்ளவங்க அது டெய்லி பார்க்கல தான் அவங்களுக்கு. இதெல்லாம் அங்கே இது ஒரு கஃபே சின்னதாட்டு. அடுத்து இங்கேயும் வேலை நடந்துகிட்ருக்குங்க. அங்கே ஐலாண்டை விரிவுபடுத்த வேண்டி இந்த மண்ணெல்லாம் கடல்லண்டே அள்ளி போட்டு இது பண்ணிகிட்ருப்போம். இது பண்ணி ஐலாண்டை விரிவு பண்ணுவாங்க. இது சின்ன கிட்டாச்சி இருக்குது பார்த்தீங்களா. இது வேறு போட்டிலேருந்து இங்கே கொண்டு வரதான் கிட்டாச்சி கொண்டு வந்து இங்கே வேலை செய்துட்டு இங்கே நிற்கும். அடுத்து இதை என்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. அடுத்து நம்ம போட்டு இறங்குனதுக்கும் ஆப்போசிட்டில் இருக்க இது ஒரு ஹார்பர். நம்ம அந்த இது சைடில் வந்தாச்சு. நிறைய போட் இங்கே 2-3 போட்டெல்லாம் நிற்கும். இந்த சின்ன போட்டு தான். இதில் எல்லாம் ஃபிஷிங் போடுறது தான். இதெல்லாம் போட்டு பார்த்தீங்களா. இது வித்தியாசம் போட்டெல்லாம் இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி போட்டு கிடையாது. இதுலேயும் பார்த்தது கிடையாது. இதில் இன்ஜின் எல்லாம் இருக்கும். அந்த பேக்கில் ஒரு இது மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அந்த இதில் தான் அந்த இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அந்த இது கம்பி மாதிரி தான் இருக்குது. கம்பி கிடையாது, ஒரு இதுதான் மரத்துண்டு தான். அதான் அதில் உள்ளாடி இன்ஜின் வந்துடும். இன்ஜினு சும்மா ஒரு ஆன் பண்ண இழுத்து விட்டு ஆன் பண்ணுறது தான். இந்த ஒயர் இது கொடுத்து கயரை இது போட்டு இழுத்து இது பண்ணுறது தான். அப்படி தான் ஆன் ஆகும். அடுத்து நம்ம ஒரு மீன் தான் பார்க்க போகிறோம். இது இந்த ஐலாண்டில் இதை பிடிக்க மாட்டாங்க. இந்த ஐலாண்டில் கிடையாது, இந்த மால்தீவ்ஸில் இது பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே அது ரொம்ப என்ன சொல்கிறது சட்டவிரோதம் பிடிக்கிறது. ஏன்னா இங்கே இது அழகு வேண்டி வளர்க்குற ஒரு மீன். அதனால் இதை மால்தீவ்ஸில் இதை யாருமே பிடிக்க மாட்டாங்க. இது அவங்க வளர்க்க இதே போல் நிறைய இங்கே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் இதை ஒன்று தான் பார்த்தோம். ஆனால் ரொம்ப வலியது. இந்த போட்டை பாருங்கள். அந்த போட்டில் எல்லாம் காவாசி இருக்குது. இது இந்த போட்டை 2-3 போட்டை அப்படி ரவுண்ட் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. அதை எடுத்து நம்ம போகிறது இப்போ நைட் ஆகிட்டு அதை நம்ம இனி சாப்பிட போனோம். அதான் இப்போ நடந்து மறுபடியும் நம்ம இடத்துல விட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா நாங்கள் இந்த ஐலாண்டில் நிறைய இடத்துக்கு போகலை, ஆனால் கொஞ்சம் இடத்துக்கு போனோம். நம்ம இப்போ சாப்பிடக்கு போயிட்டுருக்கோம். போயிட்டு நீ ஆர்டர் கொடுத்துட்டு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போனோம். அதே போல் இது அங்கே இருக்கிறதுல இன்னும் வலது பக்கத்தை பார்த்து போலீஸ் ஸ்டேஷன். இது அடுத்து இங்கே ஒரு மசூதி இருக்குது. இது இங்கே நம்ம ஊரில் உள்ள ஆட்கள் முஸ்லீம் யாராக இருந்தாலும் இங்கே போய்க்கலாம்.
போய் இது பண்ணலாம், அதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து ரெஸ்டாரண்ட்டு. இது பாபிக்யூ ரெஸ்டாரண்ட்னு சொல்லுவாங்க. இது வலது பக்கத்துலேயும் பார்த்தாச்சேங்கி இடது பக்கத்துலேயும் ஒரு ஆள் கிடையாது. நம்ம கூட வந்த பயமாரா தான் இருக்காங்க. இது ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட்டெல்லாம் அழகாக இருந்துச்சு. நாங்கள் இங்கே இப்போ வந்து ஃபுட் ஆர்டர் பண்ண வந்தோம். இது ஏசி ரூமு. அடுத்து இது ஃப்ரண்டில் போயாச்சும் நான் ஏசி. இது இது கிச்சன். அதே போல் வலது பக்கத்தில் கவுண்டர் இருக்குது. நம்ம ஃபுட் ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் இங்கே வர்றது. இங்கே நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் எனக்கு டைம் கிடைக்கல சொல்கிறதுக்கு. இப்போ நம்ம வேற ஒரு ஐலாண்டுக்கு வந்தோம். ஐலாண்டு கிடையாது, அதே ஐலாண்டில் வேற ஒரு பக்கத்துக்கு வந்திருக்கோம். இது பக்கத்தில் நைட்டு தான், இங்கே வெளிச்சம் ஒன்றும் கிடையாது. இது ஒரு பீச் மாதிரி. இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இடது பக்கத்தில் அந்த இதில் பார்த்தாச்சங்கி அங்கே ஐலாண்டை விரிவு பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வேலை நடந்துகிட்ருக்கு. இதில் நம்ம ஊரில் ஆட்களும் நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவங்கள நான் பார்க்கல, ஆனால் இங்கே இருக்காங்கன்னு அறிஞ்சேன். இது அங்கே உள்ள கிரவுண்டு. இது வந்து பேட்மேன் அந்த மாதிரி கிரவுண்டு விளையாடியது. அடுத்து இது ஃபுட்பால் கிரவுண்டு. நம்ம இங்கே எல்லா ஐலாண்ட்லேயுமே நிறைய ஐலாண்ட் இருக்குது. எல்லா ஐலாண்ட்லையுமே கண்டிப்பாக ஒரு 2 கிரவுண்டுங்களும் இருக்கும். ஒரு வலிய கிரவுண்டு, ஒரு சின்ன கிரவுண்டு. இது இப்போ இங்கே ஈவினிங்கு இந்த லேடிஸ் வந்து இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. இந்த ஃபிட்னஸ்க்கு சம்மந்தமாட்டு ரன்னிங்கு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. அது நமக்கு வீடியோ எடுக்க முடியாது. நம்ம இப்போ அடுத்து நம்ம போகிறது என்னென்னா ஸ்கூலு. நம்ம அதை விளையாட்டோம். இது அங்கே இருக்க ஒரு ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலு தான் இது. நம்ம 1ஆம் கிளாஸ்லேருந்து 10 வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அடுத்து மறுபடியும் நம்ம இங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகிறது கிரில் சிக்கனு, அடுத்து புரோட்டா கூட கிரேவி இருக்கும். கிரேவி நம்ம மேகி அந்த மசாலா இருக்குல்ல அந்த மாதிரி தான் இருக்கும். இது நம்ம கூட வந்தவங்க சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இதுதான் இவ்வளோ தான் இன்றைக்கி அதில் சாப்பிட்டோம், வேற ஒன்றும் இல்லைங்க. அடுத்து நம்ம மறுபடியும் வந்துட்டோம் கார்பருக்கு. அது நம்ம ஆள் கூட வந்தவங்க எல்லாம் நிறைய இதெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க, சாதனம் எல்லாம். அதுக்கு நம்ம போட்டு வந்துட்டுருக்கு. ஏன்னா அங்கே போகிறது டைமு தெரியாதுங்க. நீங்கள் போயிட்டு சுற்றி பார்க்கறதுலேயே டைம் ஆயிரும். எல்லாரும் வந்துட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இது இவ்வளோ பேரும் நம்ம ஐலாண்டில், அந்த ஐலாண்டில் வேலை பார்க்குறவங்க இந்த ஐலாண்டுக்கு மட்டும் வந்தவங்க. வேறு ஐலாண்ட்லேயும் போயிருக்காங்க. இது இப்போ நம்மள்கிட்ட ஹாய் எல்லாம் அப்படின்லாம் சொல்லி நம்மளை இது பண்ணி அவங்கள ஹிந்தியில் என்ன நினச்சிருந்தாங்க. அது போட் வந்துச்சு. இனி போட்டில் ஏறக்கூடியது தான் இது. யாரிட்டு உள்ளே இருக்க இதை பார்ப்போம். உள்ள சின்னாட்டம் ஒரு 5 செகண்ட் தான் வீடியோ எடுக்க, ஏன்னா முழுசாக வீடியோ எடுக்க முடியாது. இதான் போட்டு உள்ள மேலே லைஃப் ஜாக்கெட் எல்லாம் இருக்கும். இதை மறுபடியும் வந்துட்டோம். இந்த ஐலாண்ட்லேருந்து இப்போ கிளம்ப போகுது. இதான் ஃப்ரெண்டு நம்ம ஆட்கள் இருக்காங்க. ஏன்னா வீடியோ எடுத்தாச்சு இங்கே என்ன காப்பிரைட்டு பிரச்சனை வரும். காப்பிரைட்டு பிரச்சனை கிடையாது, அவன் கம்பெனிலேருந்து இது இப்போ இஷ்யூ பண்ணுவாங்க. நான் வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து. ஏன்னா வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம என் வேலை பார்க்குற இடத்துல உள்ள நெய்ம் வந்து வெளியில் தெரியக்கூடாதுல்ல. அது வேறு ஆட்கள் போடலாம். ஆனால் அங்கே வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி வீடியோ ஒன்று எடுத்து போடக்கூடாது அப்படின்னு இங்கே உள்ள ரூல்ஸ் ஒரு ஆள் சொன்னாங்க. இங்கே இருக்க வழிய ஒரு மேனேஜர். நம்ம தான் அந்த மாதிரி டீப்பாக ஒன்று இது பண்ணாமல் சிம்பிளாட்டு வீடியோ எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். பார்ப்போம், கூடிய சீக்கிரத்தில் முழிச்சா ரிவ்யூ பண்ண வைக்குமான்னு பார்த்துட்டு பார்ப்போம். ரிவ்யூனா இன்னி வேற ஒரு ஐலாண்டு போகலான் இருக்கேன். அது கூடிய சீக்கிரத்தில் இது இடுவேன் வீடியோ. இப்போ மறுபடியும் நம்ம ரெசார்ட்டுக்கு நான் வந்தாச்சு. இதுக்கப்புறம் இறங்கிட்டு செக்யூரிட்டி எல்லாம் நிற்காரு. அவர் நம்மளை இது ஹெல்ப் பண்ணுறாரு. ஏன்னா இப்போ அலை கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் மட்டும் இல்லை, கொஞ்சம் இதாகிட்ருக்கு. அதில் பார்த்தோம், இறங்கி போனோம். அப்படி ஏறி மேலே போயிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நெய்மு கேட்பாங்க. நெய்மு நம்ம எம்ப்ளாயி நம்பரு அதெல்லாம் சொல்லிவிட்டு இது பண்ணணும். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இது மீன். ஏன்னா இங்கே லைட்டு இங்கேண்டு மீன் ஒன்று பிடிக்கிறது அலோடு கிடையாது. ஏன்னா இது வந்து பார்வைக்காண்டி இந்த லைட்டெல்லாம் போட்டு, ஏன்னா நைட்டு டைமில் வேறு ஆட்கள் வந்து மீனெல்லாம் பார்ப்பாங்க. இது இப்போ நைட்டு பார்க்குறது ரொம்ப வேறு ஃபிஷ் எல்லாம் வந்து நிற்கும். இன்றைக்கி ஒரே கலர் ஃபிஷ், ஆனால் 1-2 வேறு கலர் ஃபிஷ், நெய்ம் ஒன்றும் தெரியாது. நிறைய ஃபிஷ் மீனுங்க நிற்குது. அடுத்து நம்ம செக்யூரிட்டிகிட்ட நம்ம நெய்மு இதெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம போகக்கூடியது தான். போட்டு ரிட்டன் கிளம்புது. அடுத்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியதாண்ணா. கூட உள்ளவங்க எல்லாம் சர்ன்னு போயிட்டாங்க. ஏன்னா நைட்டு மணி இந்த டைம் 11:30 ஆயிட்டு. அப்படியே போயிட்டு இருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிட்டு